அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய ஒற்றை கையெழுத்தினால் பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலமும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களின் வாழ்வாதாரமும் காக்கப்படும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படின்னு நான் சுருக்கமாக சொல்கிறேன் வாங்க. இன்றைய சூழலில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களின் காலி பணியிடம் மட்டுமே 15,000 20,000 வரை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மாணவர்களின் நலன் கருதி அந்த காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு அரசு நிரப்பி இருந்தாலும் கூட தகுதியான ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வி ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்னா எப்படின்னு கேட்குறீங்களா? 2013 மற்றும் 2017, 2019, 2022 ஆகிய 4 முறை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகு நியமன தேர்வு என்ற ஒன்றிலும் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு என்று அரசு கூற, அந்த தேர்விலும் தங்களுடைய திறமையை நிரூபித்து அதிலும் தேர்ச்சி பெற்று அரசு நடத்திய அத்தனை தேர்வுகளிலும் தங்களுடைய திறமையை நிரூபித்து தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வியின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அந்த வகுப்பறைகளில் இவர்களின் குரல் ஒலிக்க வேண்டும், மாணவர்களின் எதிர்காலம் காக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் துரிதமான நடவடிக்கை முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று எடுத்திட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.